ருத்ரம் தொடர்கிறது. சரோஜா இல்ல பையா. பையா நம்ம வேலை இன்னும் எவ்வளவு ரூட்ல இருக்கு? பையா 500 yards கிராஸ் பண்ணியாச்சு. பிளடி அந்த மெட்ரோ பைப் குறுக்க வந்துருச்சு. அதை கிராஸ் பண்ணிட்டோம்னா just 1 week we are ready to go. நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கமிட்டி மெம்பர்ஸ் மீட்டிங் கூட்டுறதா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வேலையை முடிச்சுக்கோ சொல்லிட்டேன். பையா நானும் பண்ணிட்டு தானே இருக்கேன். பையா கதிர் அன்னைக்கு அந்த போட்டோ எடுக்கணும் சொன்னா. பையா கோயிலோட அண்டர் கிரவுண்ட்ல இருக்க லாக்கர்ஸோட போட்டோ எடுக்கணும். இல்லாட்டி நம்ம அங்க போகும்போது ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்குதான் மாசி கூட வச்சுக்கோன்னு சொல்றேன். பையா மாசி கியா பையா? அந்த வேலைக்கு மாசி ஒருத்தன் தான் கரெக்டான ஆளு. டீகே பையா. ஆனா அவன் என் பிசினஸ்ல தலை போடக்கூடாது. நம்ம வெயில்ல நொந்து போய் வரோம். இங்க ஃபேனை போட்டுட்டு பீடா வேற. மாசி எங்கடா போயிட்டு வர? கும்போணம் டிஎஸ்பி விருந்து கூப்பிட்டாரு. போய் விருந்து சாப்பிட்டு வரேன். நேத்து தானே காராச்சேவ மண்டையிட்ட கொண்டு பொருளை கொடுத்துட்டு வர சொன்னீங்க. அவன் நேத்து இல்ல இன்னைக்கு கொண்டு கொடுத்துட்டு வரேன். நீங்களே வேலைக்கு அனுப்ப வேண்டியது, நீங்களே கேள்வி வைக்க வேண்டியது எங்கடா போயிட்டுன்னு. பக்கத்திலே ஒருத்தன் உட்காந்துட்டு எம்மன் நம்பியாராட்டம் மறைச்சு பாக்குறான் பாரு. உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், அதிகம் பேசுறேன் அடி முட்டாள்னு. என்னப்பா நான் தான் அமிச்சேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போவியா? பெரிய பிளஸர் காரை கொடுத்துட்டாரு. எனக்கு காரை கொடுத்தீங்களா இல்ல பைக்கா கொடுத்தீங்களா? ஊரானது நானே இங்க ரூட்டு பஸ்ஸை பிடிச்சி அப்புறம் டவுன் பஸ்ஸை பிடிச்சி அங்க போய் இறங்கி அங்க போய் ஒத்த மாட்டு வண்டியை பிடிச்சி குலுங்கி குலுங்கி அந்த ஊருக்கு போய் சேர்ந்தா அந்த காராச்சவ மண்டை இருக்கான் பாரு, இவ்வளவு அலைச்சல்ல வந்திருக்கான நமக்கு பொருள் கொடுக்கன்னு சொல்லி அதை நீ கவனிச்சானா? ஆனா ஒரு விஷயம்னா, இந்த கும்பகோணத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி அந்த காராச்சவ மண்டையனை நடு மண்டையில போட்டு பீரோல திறக்க விட மாட்டான் இந்த மாசு. சாப்பிட்டியாடா நீ? நல்லா கேட்டியன ஒரு கேள்வி. அது எப்படின்னா முதல்ல கேட்க வேண்டிய கேள்வியை கடைசியா கேக்குற? பசி உயிர் போகுனா? சிட்டு மாமா வந்திருக்க சாப்பாடு எடுத்து வெளியில வையே. என்ன ஒவ்வொருத்தர் வரும்போது சாப்பாடு எடுத்து வச்சு கொடுத்து என் உயிரே போகுது. வேணும்னா உள்ள வந்து கொட்டிக்க. தின்னு விட்டு கொளுத்து போய் செவுத்த தச்சுக்கிட்டு நிக்காதையா. பழைய வீடு வேற உளுந்துற போதியா? வாடகை பாக்கி வேற இருக்கியா? போய் கொட்டிக்க. சொல்லுண்ணா. போடா. எங்க இருந்து குடிச்சீங்க பையாண்டால? உட்காருங்க. சிட்டு சிட்டு நீ உள்ள வந்து சாப்பிடியான்னு கூப்பிட்டதோ இந்த கலப்பெல்லாம் வெயிலுக்கு ஜிகதண்டா சாப்பிட்டாப்ல இருந்து. சிட்டு சாப்பிடுங்க. சிட்டு நீ சாப்பிட்டியா? சிட்டு நான் முதல்ல சாப்பிட்டுட்டேன். என்னால பசி தாங்க முடியாது. காளி என்ன சொன்னது சரியாதான் போச்சு. மளிகை கடை பில்லா ஏன்டா ஜாஸ்தி ஆச்சுன்னு இப்பதான் தெரியுது. ஏய் சும்மா விளையாட்டுக்கு சிட்டு. நேரத்துக்கு சாப்பிடியா? உடம்பு நல்லா இருந்தாதான் உழைக்க முடியும். எதுவுமே பொம்பளைங்க சொன்னாதான் பளிச்சுன்னு புரியுது. சோத்த போடு. சிட்டு தனியா கூப்பிட்டு தயிர் சாத்த போடுற. தொட்டுக்கிறதுக்காவது ஏதாவது காரமா இருக்கா இல்ல ஒன்னதான் தொட்டுக்கணுமா? உனக்கு எல்லாமே விளையாட்டு தாயா. யோ ஒரு 4-5 நாளா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு மனசு கடந்து தவிச்சுக்கிட்டு. தவிக்காத சொல்லு மாசி. அன்னைக்கு அந்த கிழவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினல, உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்யா. உன்னை மறக்கவே மாட்டேன். எனக்கு ஒரு நிமிஷம் அவர் என்ன பார்த்த உடனே உயிரே போயிடுச்சு. எதுக்கு சிட்டு கவலைப்படுற? அதான் மாமா இருக்கல்ல. நீ இருக்கேன்ற தைரியத்துலதான் நான் இருக்கேன். சரி சாவியை எடுத்துக்கிட்டு அந்த ரூம் எதுக்கு திறக்க போன நீ?
உண்மையை சொல்லு. உங்ககிட்டதான் கேக்குறேன், உண்மையை சொல்லு. எதுக்கு அந்த ரூமுக்கு போனவ? ஏய்யா என்னையே சந்தேகப்படுறியா? நீ பெரிய சத்தியவன் சாவித்ரி. தொடைக்கு மேல வேட்டையை மடிச்சு கட்டி பட்டாப்பட்டி ட்ரௌசர் போட்டு சட்டையை மடிக்கிட்டா எங்களுக்கு எல்லாம் புத்தி இல்லைன்னு நினைக்கிறியா? எவனாவது பட்டைய போட்டு கொட்டையை கட்டிட்டு வருவான், அவன்கிட்ட போய் சொல்லுதல்ல. எதுக்கு போன சொல்லு. இல்ல காளி என்ன கூப்பிட்டுமா? யோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. நான் முதல்ல வேலைக்கு சேர்ந்தப்போ ஒரு அக்கா ஞாபகார்த்தமா இருக்கட்டுமேனு ஒரு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்தாங்க. அத அந்த ரூம்ல வச்சிருந்தேன். அந்த பட்டுப்புடவை எடுக்கலான்னு போனா அவங்க விட மாட்டேன்றாங்க. அவங்களும் எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி அந்த அக்கா ஞாபகார்த்தமா இருக்கட்டுமேனு அவங்க இல்லாத நேரமா பார்த்து போய் திறக்க போனேன். அவ்வளவுதான்யா. ஏயா என்னையே சந்தேகப்படுறியா? அந்த அக்கா இறந்த நாள், அதனால அந்த அக்கா கோசரம் ஞாபகார்த்தமா அந்த புடவைய கட்டி படையல் பண்ணி பூஜை பண்ணலாம்னு நினைச்சேன். அவ்வளவுதான் ஐயா. எங்க ஊர்ல சொல்வாங்க, பொம்பளைங்க தாண்டா ஜோடனையா அழகா போய் சொல்வாங்கன்னு. அந்த வேலைலாம் என்கிட்ட ஆகாது. சொல்லு, எதுக்காக அங்க போன? இப்படி கேப்பாங்க. மத்தவங்களா இருந்தா அந்த கதிர் இருக்கானே இதை விட மோசமா கேட்பான். ஏதோ இந்த மாசிங்கிறதுனால இதோட விட்டேன். ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சியா. சரி, தயிர் சாதத்தை தான் போட்ட, அந்த ஊறுகாயாச்சும் கொண்டு வந்து வை போ. இந்த வீட்டுல ஆளாளுக்கு ஒரு திட்டத்தை போட்டுதான் சுத்திட்டு இருக்காங்க. நம்ம தான் ஒண்ணும் இல்லாம சுத்துறோம். காளி என்ன பேச்ச கட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கோம். அம்மா வழங்கும் ருத்ரம்.